மகளிர் தினங்கிறதுனால பெண்கள் கபடி போட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ராசாத்தி, கண்மணி, புனிதா எல்லாரும் அனுப்பிட வேண்டியதானே? கண்மணி கண்டிப்பா இதுல கலந்துக்குவா. ராசாத்தி, நீமா? வச்சிட்டேன்டி. ஆமா, அதுல என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும். நான் ஒரு நாள் கூட எந்த தப்பும் பண்ணதில்ல சார். அப்போ இவர் என்ன பொய்யா சொல்றாரு? சார் சார், இவன் தான் சார் எடுத்திருக்கான். அத பார்த்தாலும் சொல்லிட்டாங்க சார். சார் நானா? இவன் கேட்டாலாம் சொல்ல மாட்டான். வீட்டை சர்ச் பண்ணணும். சார், வீட்ல எல்லாம் எதுவுமே கிடையாது சார், என் பையன் அப்படிலாம் பண்றவன் இல்ல சார். இத பாருமா, எல்லாம் இப்ப தெரிஞ்சு போயிடும். யோ, நீ அந்த பக்கம் போய் செக் பண்ணு. யோ, நீ இந்த பக்கம் செக் பண்ணு. நீ சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. சார், வாயை முடிச்சு சும்மாரியா. எல்லாம் இப்ப தெரிஞ்சிட போகுதுல்ல. சார், எங்க தேடியும் கிடைக்கல சார். அப்படின்னா இந்த பக்கம் போய் பாரியா. எங்க? சார், பணம் எங்க இருக்கு சார்? உண்டாயங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இன்னைக்கு விட மாட்டாங்க. இந்தாங்க சார். என்ன இது? என்னம்மா, ஏதோ என் பையன் பணம் எடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், உத்தம புத்திரன்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது எப்படி வந்ததுன்னு தெரியல சார். யோ, இதுல எவ்வளவு இருக்கு நேனியா? சரி சார். சார், 1 லட்சம் ரூபாய் இருக்கு சார். 1 லட்சமா? மீதி பணம் எங்கன்னு கேளுங்க சார். மீதி பணம் எங்கடா? சார், சொல்றா, மீதி பணம் எங்க? இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். சார், நான் பணம் எடுக்கல சார். நீ எடுக்காம இந்த 1 லட்சம் ரூபாய் கால் முளைச்சு தானாவா வீட்டுக்கு வந்துச்சா? சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சத்தியமா நான் எடுக்கல சார். இவனை இங்க வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் இவன் உண்மையை சொல்லுவான். சார், நான் எதுவும் பண்ணல சார். அம்மா, சொல்லுங்கம்மா. சார், அவர் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டார் சார். சார்,
என் பையன் அப்பாவி சார். அவனுக்கு இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் கிடையாது. யாரோ அவன் மேல பழிய போட்டு இப்படி பண்ணிருக்காங்க. என்ன நம்புங்க சார், அவனை விட்டுருங்க சார். இங்க பாருங்கம்மா, உங்க பையன் கையும் களவுமா மாட்டிருக்கான். வேற வழியே இல்ல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுதான் ஆகணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, விசாரிக்கலாம். சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ கான்ஸ்டபிள், கையில விளக்க மாட்டியா? எங்க என்னங்க என்னங்க பண்றீங்க? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு சார். எதுக்காக தான் பண்ணிருக்காளுங்களா? அப்பா நல்லா வேணும். சார் சொல்லுங்க கேளுங்க சார். அவர் பண்ணிருக்க மாட்டாரு சார். சார் என் புருஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிங்க. எடுக்கல சார். யோ ஸ்டேஷன் வாங்க. சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் அவன் எந்த தப்பும் பண்ணல சார். சார் அவனை விட்டுருங்க சார். எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. அவனை வண்டியில ஏத்துங்க. சார் அவன் அப்பாவி சார். அவனுக்கு இந்த புத்தி எல்லாம் கிடையாது சார். அப்படிப்பட்ட வேலை சார். அவனுக்கு புத்தி கிடையாது. விட்டுருங்க சார். அவன் இருக்க மாட்டான் சார். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல சார். கபிலா சீக்கிரம் போய் கதவு சாத்திட்டு வா. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடா. என் பிள்ளை எந்த தப்பு பண்ணல. அவனை போய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வா. வாங்க போலாம். பரவாயில்லையே, நம்ம பொண்ணு நினைச்சது சாதிச்சிட்டா. முதல்ல இதை அவகிட்ட சொல்லணுமே. ராசாத்தி புருஷன் இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? என்ன வீடு பூட்டி இருக்கு? மாப்பிள, என்ன இவ்வளவு தூரம்? சும்மாதான் அத்தை. என்ன ராசாத்தி வீடு பூட்டி இருக்கு? வீட்டுல யாரும் இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க மாப்பிள? எப்ப போனாங்க? இப்பதான் போனாங்க மாப்பிள. சரி, நான் என்ன இதுன்னு பாக்குறேன் அத்தை. வராத. சரிங்க மாப்பிள. இவன் எப்படி இங்க கரெக்டான நேரத்துக்கு வந்தான்? சரி, முதல்ல கண்மணி கிட்ட சொல்லுவோம். எதா இருந்தாலும் அவ பாத்துக்குவா. சொல்லுமா. ஏய், அந்த இளங்கோவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி. எஸ் அம்மா, நல்ல விஷயம்மா. அம்மா, நான் இதை உடனே அத்தை கிட்ட சொல்றேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருடி. என்னம்மா? இன்னொரு முக்கியமான விஷயம். வேற என்ன? அந்த ராசாத்தி புருஷன் இங்க வந்தாண்டி. என்னம்மா சொல்ற? இனியனா? ஆமா. அவன் எப்படி அங்க வந்தான்? ஓ, ராசாத்தி அத்தை வெளியே விடாததுனால பொண்டாட்டிக்காக வந்திருப்பானோ? ஏய் கண்மணி, லைன்ல இருக்கியாடி? சொல்லுமா. ஏய், அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காண்டி. ஐயோ, அம்மா அவங்க போயிட்டானா?
ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இத பாரு, முதல்ல இத போய் உங்க அத்தை கிட்ட சொல்லு. அவ ஏதாவது பண்ணுவா. ம், சரிம்மா, நான் பேசிக்கிறேன், நீ போன வை. சரி, இப்போ உடனே இதை அத்தை கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்னு பாப்போம். அத்தை, அத்தை, சொல்லு கண்மணி. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அத்தை. இளங்கோவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ம், பண்ணிட்டாங்க அத்தை. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. ஆ, அத்தை, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இனியன் ராசாத்தி வீட்டுக்கு போயிருக்காரு. இனியனா? ம், அவன் எதுக்கு அங்க போனா? நீங்க ராசாத்திய போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால இனியன் பார்க்க போயிருக்காரு. அவனுக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் ஆயிடுச்சா? ம், எப்படி இருந்தவன் இப்ப ஆளே மாறிட்டான். அவனா மாறல, அவதான் அவனை அந்த மாதிரி மாத்திருக்கா. அத்தை, இப்போ இனியனை இங்க வர வைக்கணும். அவரு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஏதாவது பண்ணி இளங்கோவை வெளியே கொண்டு வந்துருவாரு. ம், அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சரி, நீ இனி எனக்கு போன் போடு. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தானே நம்ம திட்டம் எல்லாம் பலிக்காது. எப்படி போறான்னு பாக்குறேன். ஆ, சரிங்க அத்தை. அத்தை, ரிங் போகுது. ம். என்ன அண்ணி ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அண்ணி. நான் பெரியம்மா பேசுறேன். இனியா, சொல்லுங்க பெரியம்மா. நீ எங்க இருக்க? டேய் இனியா, உன்னதான் கேக்குறேன். பெரியம்மா, அது நான் நம்ம அழகர் வீட்டுல இருக்கேன் பெரியம்மா. என்கிட்டயே பொய் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இரு இரு. இனியா, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. நீ ஏதாவது பக்கத்துல மருந்து கடைக்கு போய் ஒரு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வா. பெரியம்மா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமே பெரியம்மா. டேய், என்னை விட உனக்கு என்னடா அப்படி முக்கியமான வேலை? தலைவலி எனக்கு உயிர் போதுடா. உடனே வாங்கிட்டு வா. இல்ல பெரியம்மா, அது வந்து என்னடா, நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்லையா? உனக்கு உன்னோட வேலை தான் முக்கியம் இல்ல? ஐயோ பெரியம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அப்புறம் நான் தலை வலிக்குதுன்னு சொல்றேன், நீ வர முடியாதுன்னு சொல்ற. பெரியம்மா, உன்னை நான் எப்படி எல்லாம் தூக்கி வளர்த்தேன். இப்பவே நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற. நான் முடியாம கடந்துட்டேனா என்ன நீ எங்க இருந்து பார்க்க போற? சரி இனியா, பரவாயில்ல. நான் இப்படி தலைவலி வந்து எப்படியோ போறேன். நீ உன் வேலைய பாரு. சரி பெரியம்மா, நான் உடனே வாங்கிட்டு வரேன். இல்ல இனியா, உனக்கு தான் வேலை இருக்குல்ல, நீ அதையே பாரு. நான் எப்படி போனா உனக்கு என்ன? ஐயோ இருங்க பெரியம்மா, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி சரி வா, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இந்த வரேன் பெரியம்மா. ம். அத்தை, பின்னிட்டீங்க. நான் எடுக்கல சார். வீட்டுல இருந்து தான் எடுத்தோம்.
மீதி எங்க வச்சிருக்க சொல்லு. எங்கடா வச்சிருக்க? சொல்லுங்கறல. நடிக்காதடா. சொல்றா. இல்ல சார் நான் போய் மரியாதையா சொல்லிரு. இல்ல செத்த. சத்தியமா நான் எடுக்கல சார். இப்படி கேட்டா சொல்லு. ஐயோ என் பையன் போட்டு அடிக்கிறீங்க. சொல்லுங்கறல. என்ன போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க சார், அவன் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். சார் அடிக்காதீங்க சார். அவர் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டார் சார். சார் அடிக்காதீங்க சார், அவர் எந்த தப்பு பண்ணல சார். சார் அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். எங்க பணம்? சார் வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். உண்மையா சொல்லு. ப்ளீஸ் சார். ஐயோ எதுக்காக அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நிறுத்துங்க சார், அவரை தப்பு பண்ணல சார். வேண்டாம் சார். யோ, விட்டுருங்க சார். சொன்னானா இல்லையா? இல்லங்கடா. நான் எடுக்கவே இல்ல சார். சத்தியமா நான் எடுக்கல சார். என்ன சார் பண்ணலாம்? சார் எங்களுக்கு கம்பெனி பணம் வந்தா போதும். கேஸ் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம் சார். டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா நான் எடுக்கல சார். சார் அவன் பணம் எல்லாம் எடுக்கல சார். என் பிள்ளைக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க சார். இத பாருங்கம்மா, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. எங்களுக்கு என்ன ஆசையா உங்க பையனை போட்டு அடிக்கணும்னு? இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்களும் உங்க வீட்டுல சர்ச் பண்ணோம். அப்ப பணம் கிடைச்சதில்ல. இதுக்கு மேல என்ன அத்தாட்சி வேணும்? ஐயோ அம்மா, சும்மா வந்து அழுதுட்டு நிக்காதீங்க. அவரு கேக்குற பணத்தை ரெடி பண்ணுங்க. அத அவர்கிட்ட கொடுத்தா உங்க மகனை நீங்க கூட்டிட்டு போலாம். சார், அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க சார் போவோம்? சார் எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். அம்மா, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா சாட்சியும் இருக்கு. எப்படியும் கேஸ் ஃபைல் பண்ணா மினிமம் 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை தான். ஐயோ அவ்வளவு பெரிய தொகையில எங்களால ரெடி பண்ண முடியாது சார். சும்மா சொல்லாதீங்கம்மா. உங்களால வேணா முடியாம இருக்கலாம். ஆனா பாரிவேந்தரு உங்க சம்பந்தி தானே? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர்கிட்ட வாங்கி கொடுங்க. ஐயோ இத பாருங்கம்மா, எனக்கு பாரிய பத்தியும் தெரியும், பாண்டியனை பத்தியும் தெரியும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொகையே இல்ல. எப்படி சார் எங்க வீட்டு பிரச்சனைக்கு பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல போய் கை நீட்டிக்கிட்டு நிக்க முடியுமா சார்? அதெல்லாம் நல்லா இருக்காது சார். இத பாருங்கம்மா, நீங்க இப்படி கௌரவம் பாக்குறதா இருந்தா உங்க பையன் உள்ளதான் இருந்து களி திங்கணும். அத்தை வேற வழி இல்ல அத்தை. ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, பாவம் தவறு. சரிங்க சார், நாங்க பணத்தோட வரோம். அது வரைக்கும் என் பிள்ளைய போட்டு அடிக்காதீங்க. நீங்க பணத்தோட வாங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. கபிலா, நீ அண்ணனை பாத்துக்கூட. சரி. வாடி, சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வாமா. யோ, இவனை உள்ள கூட்டு போய் உட்கார வைங்க. அடியா அண்ணே. ஹலோ மேடம்,
நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். மாமியார மருமகளும் அங்கதான் வராங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க வைங்க. ஓகே மேடம். வரட்டும். என்கிட்டயா நீங்க நாடகம் போடுறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு இப்ப தெரியும். வாங்கடி, உங்களுக்கு வச்சிருக்கேன்.